வயதாக கருநீல மலை மீது தாய் இருந்தாள். காஷ்மீர பனி மலையில் மகன் இருந்தான். வர வேண்டும் பிள்ளை என காத்திருந்தாள். வழி மீது விழி வைத்து பார்த்திருந்தாள். தாயின் அன்பை வெளிப்படுத்த 1000 விஷயங்களை கூறலாம். அடுத்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து திருமணம் ஆன பிறகு விலகியிருந்து அவர்கள் நல்வாழ்வுக்காக பிரார்த்திப்பதுதான் பெற்றவர்களுக்கு நல்லது. அதை விடுத்து பிள்ளைகள் எப்போதும் பெற்றவர்களையே கவனிக்க வேண்டும் என நினைப்பது தவறு. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யத்தான் செய்கிறார்கள். பெற்றவர்களும் முக்கியமாக தாய்தான் சொல் செயல் சிந்தனையை நல்லவிதம் வைத்துக் கொண்டு குடும்ப சூழ்நிலைக்கேற்ப பிள்ளை மருமகள் பேரன் பேத்திகளை அரவணைத்து வாழ்வது நல்லது. பெற்றவர்களுக்கு வயதான காலத்தில் தேவைப்படுவது உணவு உடை இருப்பிடம்தான். அதை விடுத்து தேவை இல்லாத விஷயத்தில் ஆர்வம் கொண்டு அதை பெற பிள்ளைகளை துன்புறுத்தி பிள்ளைகளின் வெறுப்பை பல பெற்றோர்கள் சம்பாதிக்கிறார்கள். பிறகு பிள்ளைகளை அடுத்தவரிடம் குறை கூறுகிறார்கள். பிள்ளைகளைப் பற்றி அடுத்தவரிடம் குறை கூறுவது அவர்களே அசிங்கப்படுத்திக் கொள்வதற்கு சமம். வயது ஏற குடும்ப சூழ்நிலைக்கேற்ப வளைந்து கொடுத்து தன்னால் உபயோகம் இல்லாவிட்டாலும் உபத்திரவம் இல்லாமல் குடும்ப நன்மைக்காக பிரார்த்தித்து குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அரவணைத்து நம் வீட்டு பெரியவர்கள் இன்னும்